நம்ம இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஊறுகாய் நம்ம தயிர் சாதம், ரசம், சாம்பார் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸில் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ என்னைக்காவது நீங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டயர்டாக இருந்தீங்கன்னா இது போல் இந்த ஊறுகாய் செய்து வச்சுட்டிங்கன்னா எடுத்து நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சுலபமாகவும் இருக்கும், ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, என் பேர் அபி. வெல்கம் டு Innaiku ரெசிபீஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1.5 கிலோ அளவு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா கிச்சன் டவல் வச்சு நல்லா தொடச்சிருங்க. கொஞ்சம் கூட அதில் ஈரம் இருக்கக்கூடாது. இது போல் காம்பு இருந்ததுன்னா அதை நீக்கிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. தக்காளியில் ஈரம் இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது, அது சீக்கிரத்துலேயே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இது போல் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க எல்லா அளவுகளுமே 1.5 கிலோ அளவு தக்காளிக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி மலிவான விலையில் கிடைக்கும்போது நீங்கள் இது போல் ஊறுகாய், தொக்கு இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ எல்லா தக்காளிகளையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட இதில் தண்ணி இல்லை பாருங்கள். இப்போ இந்த தக்காளிகளை நம்ம கட் பண்ணிடலாம். தக்காளியை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உள்ளே இருக்க அந்த மேல் பகுதியை மட்டும் நீக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இது இருந்ததுனாலும் தக்காளி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதாவது தக்காளி ஊறுகாய் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் இந்த பகுதியை நீக்கிட்டு அதுக்கப்புறமா இதை 4ஆக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும் ஒரு தொக்கு மாதிரி. ஸோ இது போல் கட் பண்ணிக்கோங்க. இதே போல் மீத இருக்க எல்லா தக்காளியும் அந்த பகுதியை மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நான் இன்றைக்கி மண் கடாயில் செய்ய போகிறேன். ஸோ மண் சட்டியில் இந்த தக்காளிகள் எடுத்திருக்கேன். இது கூட 100 கிராம் புளியிலேருந்து எடுத்த புளி பேஸ்ட் சேர்க்குறேன். நீங்கள் புளி பேஸ்ட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 100 கிராம் புளியை அப்படியே கூட சேர்க்கலாம். விதையை மட்டும் நீக்கிட்டு அப்படியே சேர்க்கலாம். இப்போ இது கூட 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப்புக்கும் குறைவான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. ஆரம்பத்தில் தக்காளியில் சூடு ஏறுற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, இருந்தாலும் கூட தக்காளியில் நிறைய தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலேயே தக்காளி நல்லா வெந்துடும். அதே மாதிரி அந்த புளியும் நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லாயிருக்கும். கைவிடாமல் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. தக்காளி நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்லா ரெட் கலரில் இருக்க தக்காளி சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஊறுகாயும் நல்லா ரெட் கலரில் நல்லா பார்க்கும்போது அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இடையிடையில் தக்காளியை நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளியில் எவ்வளோ தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல, ஆனால் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகுறது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இடையில மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்துட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் மண் கடாயில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி கடாயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி முழுமையாக மசிஞ்சிருச்சு. அதோட தோலெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, முழுமையாக வற்றி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு பர்சனலாக ஊறுகாயில் புளி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் 100 கிராம் அளவு புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி நல்லா ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா 150 கிராம் அளவு புளி சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே எவ்வளோ தண்ணி பார்த்துருந்தோம். இப்போ முழுமையாக அதெல்லாம் வற்றிட்டு நல்ல ஒரு ட்ரையான கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. இது ஆறினதுக்கப்புறமா இன்னுமே நல்லா ட்ரை ஆகும். இப்போ பாருங்கள், இது முழுமையாக ஆறி இருக்குது. எந்த அளவுக்கு ட்ரையாக தெரியுது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. நான் இரும்பு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் சேர்த்து வறுத்துட்ருக்கேன்.
கடுகு நல்லா வெடிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி, மிக்ஸி ஜார் எதுலேயுமே கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. அதே மாதிரி வெந்தயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருக்கோம்ல தொக்கு, அது கூட சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஆற வச்சுருக்க தொக்கு கூட சேர்த்தாச்சு. இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 100 கிராம் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ அளவு தக்காளிக்கு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறலாம். உங்களுடைய காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக காரம் சேர்த்துக்குவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இது போல் கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்த காரம், அதுக்கப்புறமா தொக்கு இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுபோல் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் 150 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்து இதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இந்த தாளிதமெல்லாம் நல்லா வறுபடட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகமும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துட்டு 1 கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. தோல் உரிக்க தேவையில்லை, இப்படியே சேர்க்கலாம். இல்லைனா நீங்கள் தோல் உரிச்சிட்டு கூட சேர்க்கலாம். இது போல் நம்ம பூண்டு சேர்த்து ஊறுகாய் பண்ணும்போது நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தொக்கோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய், அதுக்கப்புறமா அந்த தொக்கு இதெல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயோட சூட்டில் அது நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது போல் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஊறுகாய் நல்லா கொதிச்சுட்டு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லான காரசாரமான தக்காளி ஊறுகாய் சூப்பராக தயாராகிருச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணி பட்டாலும் இது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி ஊறுகாய் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.